சொன்னாதான் தெரியும், புரியும். என் தந்தையோ சொல்லுங்க. என் தந்தையோ வாழ்ந்தவர், என் தாயார் அதை மச்சா புண்ணியரார் அது புண்ணியராவி. ஓ ஊ ஓய் சரிடா சரிங்க சரிங்க சரிங்க. என் நடிகை எங்க மாமா வச்சு பாரானியா யாரு முடியுமா கூப்பிடுறான் மாமா. என் நச்ச ஓ உன்னாச்சு யாரா எப்படி மங்கறான் உண்டாதி வேர்க்கறான் ஒண்ணு வேரி உன்னாச்சாலா என் நச்சா மச்சான் யாராவா தோபர் எந்த பத்திக்கோ யார பாத்து விடாமா இல்ல ராஜ சபையில வந்து அவ இவ மகராஜா கோயினா இருக்கீங்க என்னது வந்தீங்க என்ன அச்சானே என்ன அட்ற நான் நீனா ஜகனான வாங்குனல என்னது வாங்குவாங்க அவன அச்சானே டேய் ஓ தந்தையா வாயுடவே டேய் என்னது எடி கிளம்புது வெடிகாலமே எனக்கு கிளம்பும் என்னடா பைக் மாரியா பைக் மாரியா டேய் என்னடா டேய் போடா கூத்து வரல நான் ஒண்ணு வரல அம்மா உள்ள இறங்கு நான் படி போறேன் டேய் வரா நான் கூத்து வர மாட்டேன் நீ கூத்து வரதேவல நான் வர மாட்டேன் டேய் நான் வையேன் நீ கூத்து வரதேவல கம்பெனில வாங்குன 5 லட்சத்தை கட்டிட்டே நீ கூத்து வரல போ 5 லட்சம் யார் வெச்சின குத்துமா டேய் ஓ 5 லட்சத்தை உங்க அம்மாலியா நீ பொண்டாடி வெச்சின எங்க அம்மாலியா பொண்டாடி வெச்சின கூத்தாறா நீ டேய் என்ன வாடா வெச்சின கூத்தாடி டேய் ஓ வாடா வாடா அது வரேங்கடா வாடானா வாடா வரேங்கடா கை மேல விழுந்து பாடி பாத்து துணிய கட்டல இருப்பா என்ன பண்ணட்டுமா நான் துணிய கட்ட நோட்டு சும்மா தான் வருவான் எங்க அம்மா தவந்து என்ன பெத்தாங்கமா ஐயோ ஓ சுத்தாது கோயில் கடிது இந்த பாய் வேணா போதும் அதுக்கான துணி கட்டல நோட்டு சும்மா வருமா கால் வாங்குறாங்க ஐயோ எண்ணி குத்துறாரு ஏனாமா 1000 ரூபாய் கொடுறாமா டிபனுக்கு இவனே 200 ரூபாய் வாங்கிக்கற மச்சா என்ன பண்ணி வச்சாங்க 800 ரூபாய் வச்சு குடம் பண்ண முடியுமா முடியாது எங்க அம்மா என்ன கேக்குது 800 ரூபாய் வச்சு என்னடா பண்றது ஏன்னா இந்த கூத்தாரன்னு கேக்குது நான் வந்து இவனான மாட்டிக்கினேன் நானு இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ வேண்டும் நீ மட்டும் 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஏத்தும் வா நான் 1000 ரூபாய் 800 ரூபாய் ஏத்தும் வரேன் வர சொல்ல கூடாது சரி சொல்ல மாட்டேன் மச்சான் அப்படி இருந்தாலும் தந்தையோ வாயுதேவே தாயாரோ உத்தமமாதேவி 29 பிறந்து 7 திங்கள் மழை கொண்டு என்னப்பா பாக்குறேன்னா மாமா நீ என்ன மெசேந்தியா டேய் நான் மெரியலப்பா மெரியலேனியா அம்மா நீங்க என்ன மெசேந்தீங்க என்ன சொல்றீங்க என்ன பாக்குறீங்க இல்ல ஒரு பிகி மெசேன்னு பாத்துங்க பி மெச்சானா சொன்னா இப்போ அதான் சொன்ன மெசேன் பி மெச்சானே யார் கிட்ட போற வந்து பி மெச்சானே வர்க்கோ டெபிபி அதிமேனா மாதமாகாதே பி மெச்சுமே அதிமேனா மாதமாகாதே
வந்து மாட்டீங்க நான் சொல்லுங்க இந்த தைரியத்திலும் என் சாமர்த்தியம் ஏழு சிங்க பலம் உன் சாமர்த்தியம் ஏழு சிங்க பலம் அது மட்டும் தானா சொல்லு என்ன யாரு என்னை போன்று ஏழு நபர் யாருங்க இடுபால் ஒன்று அக்காது இரண்டு சர்ராசந்தர் மூன்று நாலு மணிமாலை ஐந்து சூரியன் ஆறு என்னோடு செத்தல் நீ சத்தனா கணக்கிலே சேர்த்தால் உன்னை சேர்த்தால் ஏழு நபர்கள் வெற்றி தோல்வி எப்படி சொல்லுங்க ஒருவர் கருத்தினார் யார் ஒருவர் மறிகிறாரோ அவர்கள் 6 பேரும் அவர்கள் மீதியுள்ள 6 பேரும் அவர் கருத்தாலே மடிய வேண்டும் ஒருவர் கருத்தால் யார் மடிறாங்களோ மீதியுள்ள நபர் ஒன்றரை சாரும் ஆமாம் ஆகட்டையா வென்றவர் பலம் வென்றவரை சாரும் அப்படி இருந்தாலும் யாராரு இடும்பாவனத்திலே இடுமனை கொன்று 300 மங்கலம் சென்று 300 மங்கலத்திலே மகனை மதித்து இதுவரையிலும் 2 பேர் இருக்கிறார் 14 சிங்கபலம் என்னை வந்தடைந்தது 14 சிங்கபலம் 21 சிங்கபலம் 21 பலம் அப்படி இருந்தாலும் என்னை பார்த்தால் எப்படி இருக்கிறது கரிமலை போல இருக்குது கரிமலை போலவே அப்படி இருந்தாலும் எங்கிருந்து வருகிறாய் அண்ணாவர்படி உத்தரவே எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் தர்மமே ஓர் ஒருவர்
தம்பி மீன்பச்சானா சொல்லுங்க தண்டா கிணிவரானே கடவுளின் கிருபையாலும் சாதாரண வாங்கிட்டு தான் போடுறோம் கடவுளின் கிருபையினாலும் என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் தொகை சேமத்தோடு வந்திருக்க வேண்டுமா அப்படியே ஆகட்டுமண்ணா அப்படி இருந்தபோது அப்படி இருந்தாலும் உன்னை ஏன் அழைத்தேன் தெரியுமா அவளை விடுத்து அழைத்த காரணம் யாது நேற்றைய தினத்திரி நாரத மகாமுனிவர் வந்தார் என்னை தேடி உங்களை பார்க்கப்பட்டாங்க அன்னவரை அடிபணிந்தேன் என்னவென்று கேட்க நீங்கள் என்ன என்று கேட்க உன் தந்தை பாண்டு மகாராஜா சொர்க்கம் சேராமல் நரகத்திலே ஆழ்ந்திருக்கிறார் என்று இதென்றும் சொர்க்கம் சேராதபடியினால் ஆமாம் நரகத்திலே ஆழ்ந்திருக்கிறார் என்று சொல்ல அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்க நீங்கள் கேட்க உன் தந்தை யாரும் சொர்க்கம் சேர வேண்டும் ஆனால் ராயசாக வேலை செய்ய வேண்டும் என்று கூறினார் கூறினார் நாரத மகாமுனிவர் அப்படி ராயசாக வேலை என்றால் எனக்கு ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு என்னவென்றே தெரியாது நமது தம்பிமார்களை கேட்டேன் அவர்களும் தெரியாது என்று சொல்லிவிட்டார் அதற்கு என்ன ஏன் அழைத்தீர்கள் அண்ணா உனக்கு தெரியுமா என்று கேட்பதற்காக அழைத்தேனப்பா தேவலே ஓ அண்ணா ராஜ்யாக செய்யணுன்றாரு எனக்கு என்ன தெரியும் இவருக்கு என்ன தெரியுமா நல்லா துண்ண தெரியும் என்ன மாரி எவனா ஏமாந்துங்க வச்சா வலிக்கு தெரியும் வச்சிட்டு போய் தூங்குவாரு ஓ உணவுனா எனக்கு கொஞ்சம் இஷ்டம் ஆமா அப்படி சொல்ல துண்ண உண்டாச்சிங்க துன்றேன் என்ன நல்லா கூட 2 சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தேன் ஏய், நான் திருப்பி வந்தல உணவுனா எனக்கு கொஞ்சம் இஷ்டம் ஐயா சொல்லு அம்மா தான் அது கூட கொஞ்சம் தாங்க அம்மா ஏய், அண்ணா அப்படி நினைச்சாரு. ஆ, அப்படி உனக்கும் தெரியாது தம்பிமாரும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்படி அனைவருக்கும் தெரியவில்லை என்றால் நாம் வழிபடும் கடவுளாகி அண்ணா என்னை அழைத்து கேட்டீர்கள் அதற்கு ஒரு ஆலோசனை வழங்குகிறேன் என்னப்பா நமது